வணக்கம் ரிதி. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே அடியாமங்கலம் கிராமம் பெரிய தெருவை சேர்ந்தவர் குமார். இவருக்கு வைரமுத்து வயது 28 என்ற மகனும் 2 மகள்களும் உள்ளனர். 2 வீலர் மெக்கானிக் வேலை பார்க்கும் வைரமுத்து அதே பகுதியில் உள்ள குமார் என்பவரின் மகள் கல்லூரி படிப்பை முடித்த மாலினி வயது 26 என்பவரை 10 வருடங்களுக்கு மேலாக காதலித்து வந்துள்ளார். மாலினி சென்னையில் ஷாப்பிங் மாலில் வேலை பார்த்து வருகிறார். காதலுக்கு பெண் வீட்டில் எதிர்ப்பு உள்ள நிலையில் அடிக்கடி இரு குடும்பத்தாருக்கும் பிரச்சனை நிலவி வந்தது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாலினியின் தாயார் விஜயா வைரமுத்து வேலை பார்க்கும் இடத்திற்கு சென்று வைரமுத்துவிடம் பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளார். தொடர்ந்து மாலினியின் குடும்பத்தார் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இரு தரப்பினருக்கும் காவல் நிலையம் அழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மாலினி வைரமுத்துவை திருமணம் செய்து கொள்வேன் என்று தெரிவித்துள்ளார். இதனால் மாலினியின் குடும்பத்தினர் தங்கள் மகள் மாலினி தங்களுக்கு தேவையில்லை என்று எழுதி கொடுத்துள்ளனர். மாலினி வைரமுத்துவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். வைரமுத்துவிற்கு மாலினிக்கும் பதிவு திருமணம் சில மாதங்களில் செய்து வைப்பதாக வைரமுத்துவின் பெற்றோர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் 2 சக்கர வாகனத்தில் நேற்று இரவு வீட்டிற்கு வந்த வைரமுத்துவை வழிமறைத்த மர்ம நபர்கள் ஓட வெட்டி சென்று வைரமுத்துவை சரமாரியாக அரிவாளால் வெட்டியுள்ளனர். வைரமுத்துவை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் வைரமுத்து பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக மாலினியின் சகோதரர்கள் குணால், குகன், சித்தப்பா பாஸ்கர் மற்றும் சுபாஷ், கவியரசன், அன்புநிதி உள்ளிட்டவர்கள் மீது இறந்த வைரமுத்துவின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து சுபாஷ், கவியரசன் ஆகிய இருவரை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். தலைமறைவாகி உள்ள மாலினியின் சகோதரர்கள் குணால், குகன், சித்தப்பா பாஸ்கர் உள்ளிட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையிலிருந்து ஊர் திரும்பிய காதலி மாலினி தோற்று போய்விட்டோம் என்று கதறி அழும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் காதலன் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும். காதலியின் தாயார் விஜயா மற்றும் மாற்று சமூகத்தினர் என்பதால் SC/ST பிரிவில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். வைரமுத்துவின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உறவினர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் என 100க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்து மயிலாடுதுறை கும்பகோணம் செல்லும் பிரதான சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த DSP பாலாஜி போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதனால் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது.